ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவைனாலும் சரி, வறுக்காத ரவைனாலும் சரி. 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பால மாவு எடுக்கிறோமோ அதே கப்பாலேயே 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விடுங்க. கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு, இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரம் இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வரணும். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு மூடி போட்டு வைக்கலாம். மாவு பாருங்க, நல்லா தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஊறி வந்ததும் ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறினதுமே நல்லா அந்த மாவு திக்கா ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது ஃபர்ஸ்ட் எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு, இப்ப பாருங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்ப இதுல ஒரு 1/2 கப் மட்டும் நம்ம தண்ணி ஊத்திட்டு கலந்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இந்த தோசை சுடும்போது மாவை நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு நம்ம ஊற்றணும். தோசை ஊற்றும் போது தோசைக்கல் நல்ல சூடா இருக்கணும். அடுப்பு நல்ல ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஊத்துற மாதிரியே ஊத்துங்க. ஈஸியா இருக்கும். டம்ளர்ல நம்ம எடுத்து ஊற்றும் போது இதை சுத்தி எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அது நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு உடனே இந்த மாதிரி மடிச்சு எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த ரவா தோசை. இதுலயே நம்ம ஆனியன் ரவா தோசை எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா எப்படி தோசை ஊத்தணுமோ அதே மாதிரி தான். நல்லா இந்த மாதிரி மாவு தண்ணியா இருக்கணும். கொஞ்சம் ஊத்திட்டு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இதுல சேர்த்துடலாம். ஒரு பாதி தோசை அளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துட்டு இப்ப இந்த எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த வெங்காயத்து மேலேயும் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்பதான் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி போட்டு எடுங்க. தோசை நல்லா கிறிஸ்பியா வெங்காயமும் நல்லா வதங்கி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரவா தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி புதினா சட்னி சூப்பரா